குட்டி என்ன மாமா குடிக்க தண்ணி குடு. இந்த வாரேங்க. மாமா நேத்து நாங்க வேலை பார்க்குற கம்பெனிக்கு எல்லாருக்குமே இந்த ரத்த டெஸ்ட் எடுக்க வந்தாங்க. அதுல எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்கங்க. அதுக்கு என்னவா? இல்ல அதான் நல்லா சத்தானதா சாப்பிட சொன்னாங்க. ரத்த ஊறுதுக்கு இந்த பழம்லாம் இருக்குல்ல மாமா, வாங்கி தரீங்களா? வாங்குவோம். உடனே சொன்ன வாங்கி கொடுத்துருணுமா? கையில ஒரு காசு இல்லாம இருக்காத்துல நானும் வேலை வெட்டி இல்லாம கடன் எப்படி கட்ட போகணும்னு முடிச்சுட்டு இருக்கீங்க. ஐயா வாங்குவோம். எங்கம்மா பையில துணி வச்சு கிளம்பிட்டா? உங்க அக்காவை பார்க்க போறப்பா. என்னவா? உங்க அக்காளுக்கு ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. ரெட்டப்புள்ளன்றாங்க, ரத்தம் இல்லைன்றாங்க. போய் இந்த பழத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம்னு போறேன். அப்படியா? சரி இருமா ஒரு நிமிஷம். நான் போறேன். என்ன பண்ண வரைக்கும் என்னதுப்பா? அக்காளுக்கு தாமா மத்திப்பழம், பெருச்சம்பழம், இந்த உளுந்த திராட்சை இது வந்து இரவுல தண்ணியில ஊற வச்சு காலைல குடிச்சோம்னா ரத்தம் நல்லா வரும்னு சொன்னாங்க. அக்காவுக்கு தான் வாங்க போயிருந்தாரு. பழங்கள்லாம் இருக்கு. குண்டை கூடு ஏங்க அப்படியே எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. பொறுப்பா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் பொறுப்பா வாங்கி தர மாட்டேனா? அக்கா மாசமா இருக்குன்னு கேட்டாங்க, வாங்கி கொடுத்து வரேன். எப்ப பார்த்தா அந்த போய் தோது போட்டு இருக்க. கொஞ்சமா பொறுமையா இரு, வாங்கி தருவேன். ஏன்டா உன் பொண்டாட்டி மேல இப்படி எரிஞ்சு விழுகிற? உங்க அக்கா மேல பாசமா இருக்கிறது தெரியும். அதே பாசத்தை உன் பொண்டாட்டி மேலேயும் வைப்பா. இந்த அக்கா மேல இருக்கிற அக்கறைய உன் பொண்டாட்டி மேலேயும் அந்த அக்கறைய காட்டு. இந்த பிள்ளைக்கு செய்யாம உங்க அக்காளுக்கே செஞ்சிருந்தா உங்க அக்காளை பார்த்தா இந்த பிள்ளைக்கு கோபம் தானே வரும். நீதான்டா ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனையே உண்டாக்கி விடுற. ஏன்டா இவளுக்கு வேண்டி யாரா இருக்கா? அவ உன்னைய நம்பி வந்தவப்பா. இவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்து சந்தோஷமா பாத்துக்க.